ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் வந்து சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாவோ இல்லை சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, சோம்பு ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கோம். இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். ஒரு 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரும்போது ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்காக கொத்தமல்லி வந்து நமக்கு ஃப்ளேவருக்காக தான். அதை நல்ல தக்காளி வதங்கி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. நமக்கு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துலாம். ஏன்னா நமக்கு அந்த மசாலாலாம் கொதித்து தக்காளியோடு சேரும்போது அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியாக நம்ம வந்து அவிச்ச முட்டை அதோட சேர்த்துலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கொதி வரும்போது இறக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.